ஆதிகையிலே இன்னும் யார் யாரெல்லாம் உலகிருந்து வருகின்றார்கள்? ஆகாயத்தை சூரியன் அருகுலை சந்திரன் ஆகாயவாணியோடு அதை சக்தியோடு ஆண்டவன் கைலாசத்திலே குலவிருந்து வருகின்றார். அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய பகவான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 பூதங்களையும் ஆண்டவன் படைத்து 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியும் ஆண்டவன் படைத்து ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனசரை ஆண்டவன் படைத்தார். சிறிய உயிர் சிற்றெரும்பையும் பெரிய உயிர் மலையானையும் படைத்து இந்த உலகத்திலே இதற்கெல்லாம் முக்கியமாகவே உலகை ஆண்டவன் படைத்தார். அதலை சுதலை ஆதி பாதாள உலகம். அதலை என்று சொன்னால் அது ஆகாய உலகம். சுதலை என்றால் நாமல் அனைவரும் வாழக்கூடிய இந்த மத்திய உலகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னால் நாமலுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகின்றார் தெரியுமா? அரசு செய்து வாரானே 16 வயதுக்குள்ள மாதை சூட்டுவாரா. ஆதி பாதாள உலகத்திலே யார் ஆண்டு வருகின்றார்கள்? அசுர அரக்கர் குலத்துக்கெல்லாம் தலைவனாகப்பட்டவா விஷயமுக வர்ணனும் இரத்த கண்ணியால் பெற்றெடுத்த திருமகன் அவன் தான் வல்லரக்கராச்சுரன். 16 வயதிலே அவனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று காலையிலே அரக்கனுக்கு கல்யாணம் முடித்து கல்யாணம் என்று சொன்னா 16 வயதிலே முடிக்கும் கல்யாணம் அது ஒரு செல்ல கல்யாணம். அப்போ 16 வயதிலே அப்படி ஒரு கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று அம்மான் மகளாகிய பவளக்கண்ணியை கொண்டு வந்து அரக்கனுக்கோ திருமணங்களை முடித்து நாட்டையே ஒப்படைத்தார். அந்த ரிஷிமுக வர்ணவண்ணா ஆடையல் மகனே வல்லர மகனே வல்லர கோலை ஒன்பொரு பாசனம் ஒன்பொரு காரப்பட்டி ஒன்பொரு பாதாள உலகம் எல்லாம் ஒன்பொரு களஞ்சியமும் ஒன்பொரு அஜானா ஒன்பொரு மூட்டையெல்லாம் ஒன்பொரு பொக்கிஷங்கள் ஒன்பொரு அனைமை காப்பதை போல் அனைமை காப்பதை போல் உலகத்தையும் காக்க
வரிசையோடு ஆண்டு வருகிறான் வல்லரக்கன். அவன் அவனை போலங்கள் எல்லாம் அவன் அரசு பரிகாரங்களை செய்து வரும் போது நாட்டுக்குள்ளே அரசனுடைய ஆட்சி என்னைக்கு வந்ததோ அன்னையில இருந்து நாட்டுல மழையே கிடையாது. மழையே இல்லைன்னு சொன்னா அரசனுடைய ஆட்சியிலே நீதி கிடையாது, நேர்மை கிடையாது, தயவுதாட்சணை எதுவுமே இல்ல. வல்லரக்கா பொக்கிஷத்தை பார்த்தான், பொருள் எல்லாம் குறைந்து போயிருந்தது. களஞ்சியத்தை பார்த்தான், கஜானா காலி. பணப்பெட்டியை திறந்து பார்த்தா அங்கே பணம் எல்லாம் குறைந்து போய்விட்டது. உடனே மந்திரியை வரவழைத்தார். மந்திரியை வரவழைத்த வல்லரக்கம், மந்திரி நான் இந்த நாட்டுக்கே ஒரு அரசன், அப்படி இருக்கும் எனக்கு ஏண்டா மக்கள் எனக்கு பகுதி கொடுக்கவில்லை, படித்து நடக்கவில்லை. உடனே அவனை கடை தேசமெல்லாம் நீ அடித்து அவரைவும் செய். மந்திரியும் சொன்ன மன்னனோட வார்த்தைக்கு அப்படியே ஆட்டும் அப்படியே ஆட்டும் 56 அரசருக்கும் 56 அரசருக்கும் ஆடிக்கான நெஞ்சிலே துணிவிருந்தா அரக்கனை யுத்தத்திற்கு வர சொல்லு. மண்டை பிறமிருந்த அவன் மல்லுக்கு வந்து மல்லு கட்டி எங்களிடத்திலே போர் செய்யட்டும் அப்படின்னு அரசர்கள் அத்தனை பேர்களும் சொல்ல, தாத்தா மந்திரி அரக்கனிடத்திலே வந்து உள்ள விவரத்தை சொன்னான். தாத்தா வல்லரக்கன் நாமளை பார்த்து சண்டைக்கு வர சொன்னாம்னு சொல்லுதியப்பா. சண்டைக்கு போனோம்னு சொன்னா நாம சயனிகள் கிடையாது. யுத்தத்திற்கு போனோமானால் நாமளிடத்திலே யுத்தப்படை கிடையாது. மல்லுக்கு போனாலும் நாமளிடத்திலே மல்லப்படை இல்லையமன்னா நம்ம எப்படி நம்ம ஒரு நாட்டு அரசன் அவன் 56 தேசத்து அரசர்களும் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரும் சேர்ந்தா நம்மள இலையில வச்சு அப்பளமா நொறுக்கிட மாட்டான். அதனால நம்ம சண்டைக்கு போயிது பகுதி பிணத்தை வாங்குவதை காட்டிலும் ஆண்டவனாகிய சிவபெருமானை நினைத்து ஆருணியவனத்திலே நீங்கள் அரும்பெரும் தவங்களை செய்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்கவும் எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எரிக்கக்கூடிய 5 வருடங்களுக்கும் தூண்டுவாமணி வரங்களை பெற்று தாங்கள் இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா? மந்திரி இதுக்கு சொன்ன வார்த்தையை கேட்டான். நீ சொல்வதும் சரிதானப்பா. இருக்கக்கூடிய ஆயுதம் நம்ம கிட்ட சரியா இருந்தா எவனுக்கும் பயப்படணுமா? பயப்பட தேவையில்லை. சண்டைக்கு போவதற்கு நாம இடத்திலே சயனிகள் இருந்ததுன்னு சொன்னா நம்ம சண்டைக்கு போகலாம். யுத்தத்திற்கு போக யுத்த படை இருந்தா நம்ம யுத்தத்துக்கு போகலாம். எதுவுமே இல்லாம நம்ம சண்டைக்கு போனோம்னா எப்படிதான் போக முடியும்? அண்ணா வல்லரக்கா, நீங்கள் அஞ்ச வேண்டாம், அறைய வேண்டாம், அருங்கவலை உங்களுக்கு வேண்டாம். இறைவனாகி சிவனை எண்ணி ஏக தவங்களை செய்து தூண்டுவாமுனி வரங்களை பற்றி தாங்கள் இந்த உலகத்தை ஆளுங்கள் என்றார். வல்லரக்கன் அப்படியே ஆட்டு என்று சம்மதித்து இப்படியே போனால் இறைவனை கண்டு நாமல் வரம் வாங்க முடியாது என்று தவக்கோலத்தை எடுக்க வேண்டும் என்று வல்லரக்கன் எப்படி வருகிறான் தெரியுமா? கோலம் கொண்ட நல்ல உடையணிந்து ராஜ மாலை போட்டு
காவி உடை அணிந்து நெச்சி நிறைய திரவேறு நாமங்களை பூசி நெச்சியிலே வட்டை அடித்து மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்தான். 1000 முளை கம்பத்தையும் தன் தோளிலே சுமந்து கொண்டு தவ பொருளை எடுத்துக்கொண்டு வல்லரக்கன் எங்கே வருகின்றான் தெரியுமா? வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவி பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வருகிறார்? அவன் தலைவாசல் வாழ வாசல் தட்டிடும் வாசல் வாழ வாசல் தட்டிடும் நாடு விட்டு நகரவே ஆறும் நல்ல சுனைகளே அடர்ந்த வனம் ஜோலைவா 8வது வனம் கடந்து ஏறி மலைக்கு வார ஆலமரம் அடியதில பொருளை இறக்கி ஆருணிய வனத்திலே அந்த அடர்ந்த வனம் ஜோலையிலே ஆலமரத்தடியிலே தவ பொருட்களை இறக்கினான் வல்லரக்கன். காவி உடை அணிந்து நெச்சியிலே மறுபடியும் திருநீச்சு காப்பணிந்து மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்து தவச்சாலை அலங்கரித்து நாம தவம் இருக்க வேணும் என்று தவச்சாலை எப்படி அலங்கரிக்கிறானையானால் சாந்து கொண்டு தரைமலைகி கோலம் போட்டு பாலால தரமலைகி அண்ணீராலே கோலம் போட்டான் கொண்டு தரமலைகி அஞ்சனையா கோலம் போட்டான் கோலம் போட்ட இடமாறு வாழை இலை விரித்து நாயகனை பிடித்து
உண்ணாமல் உறங்காமல் உடையவனை திருப்புகளை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரகரா சிவ சிவ அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதக அநாதை ரட்சக ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வந்து இந்த இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து அல்லும் பகலும் 60 நாளிகையில் ஆண்டவனை நினைத்து இவன் தவம் இருந்து வருகின்றான். அப்படி தவம் இருக்கும் போது ஒவ்வொரு வருடமும் இறைவன் இன்னைக்கு வருவாரு, இல்ல நாளைக்கு அடுத்த வருஷம் வருவாரு, இல்ல அதற்கு அடுத்த வருஷமாவது வந்து விடுவாரா அப்படின்னு சிவனை எண்ணி தவம் இருந்து 12 வருடங்கள் ஆகிவிட்டது. 12 வருடங்களாகவே பகவான் வராமல் இருந்த போது சிவனை எண்ணி அழகு புலம்பினான் வல்லரக்கம். எப்படி அழைக்கிறான் தெரியுமா? சாமி ஆண்டவனே பகவானே சம்போ ஆண்டவனே பகவானே சம்போ சிவ சம்போ அரக்கே செய்யும் தவத்தை பாரு இந்த அரக்கே செய்யும் தவத்தை பாரு அரக்கர் குலத்துல பிறந்தாலும் இந்த ஆண்டவன் மீது இவனுக்கு என்ன ஒரு அன்பு இருக்கிறது. நாமளை நினைத்து தவமிருந்து வந்து இந்த வல்லரக்க ராட்சதனுக்கு இப்பொழுதே சென்று நாமல் வரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் அரக்கனுக்காகவே வரம் கொடுக்க புறப்பட்டு வருகின்றார். பகவான் வரும் நாமம் நடுச்சாமான் நள்ளிரவு 11 மணி இருக்கும். ஏமசாம வேலையிலே இலை குலங்க சாமம் போல ஆண்டவன் அரக்கனுக்கு வரம் கொடுக்கவே புறப்பட்டு வருகின்றார். அப்படி புறப்பட்டு வரும்போது பார்த்தா பார்வதா தேவி என்ன நினைக்கின்றார்? இந்த ஆண்டவனாகிய பகவான் நாமிடத்திலையும் சொல்லாம இரவு வேளையிலே எங்களை விட்டு இவரை எங்கு செல்லுகின்றார்? ஒருவேளை படி இழக்க போவாரோ? படி இழக்க போனாலும் காலையிலே சூரியன் உதிக்கணும், சொக்கன் படி எடுக்கணும், ஆதித்தன் உதிக்கணும்,
எனும் அவனார் படி எடுக்க வேண்டும். ஆமையா. சூரியனும் உதிக்கவில்லை, சுக்கனும் படி எடுக்கவில்லையே என்ன என்ன என்று பார்வதி பின்னாலே வந்து, ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி, நான் எங்க இருக்க, நாதா நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள்? எங்க செல்கிறீர்கள்? சக்தி எங்க இருக்க, சிவன் நமக்கு அந்த என்னையா வேலை? என்ன ஜோலி? ஏய் பார்வதி, என் மீது உனக்கு அப்படி என்ன சந்தேகம்? என்ன சந்தேகப்படுத? அதோ பாரு, ஆருணிய வனத்திலே என்ன என்னை நினைத்து தவமுறைக்கும் அரக்கனுக்கு நான் வரம் கொடுக்க போறேன். வரம் கொடுக்க போறேன். வரம் கொடுக்க போக உங்களுக்கு எதுவா நேரம்? ஆமா, இதுதான் சமயம். நீங்க வரம் கொடுக்க போனாலும் தப்பு இல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டு புறப்பட்டு போகலாமே. நீ நல்லா உறங்கிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு நான் சொல்லாம பெரியாம போறேன். சரிதானே? நீ இப்படி முளைச்சுக்கிட்டு இருப்ப யாரு கண்டா? சரி, என்கிட்ட நீங்க சொல்லல, நம்ம குடும்பத்துல ஒரு சண்டை செலவு என் மேல உங்களுக்கு கோபம். ஆகையினால் அம்மா பார்வதி, என்ன இறைவன் மீது உனக்கு சந்தேகம் வர வேண்டாம். வேண்டாம். நான் போய் வரம் கொடுக்கலைன்னா ஆண்டவன் என்ன ஆண்டவன் நான் போய் வரம் கொடுக்கலன்னா அரைக்க ரொம்ப வருத்தப்படுவானம்மா. ஆமா. ஆண்டவா என்ன உங்களை போக வேண்டாம் என்று சொல்லல, வேற என்ன என்கிட்ட நீங்க சொல்லாம போனதுனால உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லையா? உங்கள் ஏவல் பிள்ளை நந்தி தேவனை வரவழைத்து அழைத்து பூலோகம் சென்று அரக்கனை கைலாசம் கொண்டு வந்து அவ என்ன வரத்தை கேட்கானோ அதை நீங்களும் நானும் சேர்ந்து நம்ம வரம் கொடுப்போம். ரெண்டு பேருமே காட்சி கொடுப்போமே என்று பார்வதாதேவி சிவனை அழைத்து சொன்ன போது ஆண்டவன் நந்தி தேவனை வரவழைத்தார். அப்பா நந்தி தேவா, என்ன ஏ நந்தி, என்ன என்ன சுவாமி, உடனே இங்க வாயா. நான் வந்துட்டேன். அதோ பாரு, என்னது? ஆருணிய வனத்திலே யமகிரி மலையிலே ஆலமரத்தடியிலே என்னை நினைத்து தவமிருக்கும் அரக்கனை நீ கைலாசத்திற்கு அழைத்து வர வேண்டும். அப்படியா சுவாமி? ஆண்டவா, என்ன அவன் ஒரு பூலோக பிறவி, நான் ஒரு கைலாச பிறவி. ஆமா. என்னால் எப்படி நாங்கள் அழைத்து வர முடியும்? அவன் அழைக்க முடியாது ஐயா. எப்பா மகனே நந்தி தேவா, என்ன சுவாமி? அதற்கெல்லாம் உனக்கு நான் ஒரு வரம் தாரேன். என்ன வரம்? 2 பச்சிலை குளிகையை ஆண்டவன் கையில எடுத்து நந்தி தேவன் கையிலே கொடுக்க, இதோ இந்த குளிகையை கொண்டு சென்று அரக்கன் கையிலே கொடுத்து தன் வாயிலை போட்டு 2 கடவாயிலும் ஒதுக்க சொல்லு. அவன் ஒதுக்கின 3.25 நாளிகையில் அரக்கனுக்கு இருபுறம் முறைக்கு வந்து முளைக்கும். என் கைலங்கிரி மலைக்கு வருவார் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து அந்த நந்திதேவனை வழி அனுப்பும் போது நந்திதேவன் வரங்கை வாங்கினார். யமகிரி மலைக்கு வருகின்றார். 8 நாளாச்சு அரக்கனை அங்க எங்கேயும் தேடி பார்க்காரு. எங்க தேடியோ அரக்கனை கண்ணால் காண முடியவில்லை. அப்படி அரக்கனை காண முடியாத நந்திதேவா தன்னை மறந்து அழகு புலம்புகின்றார். எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ இருந்து தவமிருக்கும் இறைவன் உன்னை அழைக்க சொன்னார். மகனே மறந்து தவமிருக்கும் வல்லரக்கம் அண்ணா வல்லல் பகவான் உன்னை அழைத்து வரும்படியாக என்னை அனுப்பி வைத்தார். வல்லரக்கனை அழைத்த சத்தத்தை கேட்டு புத்தை விட்டு வேச வெளியேட்டி பார்த்தான். யாரோ நாமளை அழைக்கும் சத்தம் கேட்கிறதே, ஒருவேளை ஆண்டவன் சிவன் தான் வந்திருப்பாரோ என்று புத்தை விட்டு கீழறங்கி ஓடி வருகிறான் வல்லரக்கன். புத்தை விட்டு கீழறங்கி ஓடி வந்து இறைவன் என்று மண்டியிட்டு நந்தி தேவனை கண்டு வணங்கி நிற்கின்றான். ஏறிட்டு பார்க்கின்ற நேரத்தில் நந்திதேவர் 4 காலோட நிற்காரு. எத்தனை காலு? 4 காலு. ஆமா, 4 காலோட நந்திதேவர் நிற்காரு. காலைக்கு 4 காலு தான். ஆமா, பகவான் வந்தா 2 கால தான் இருக்கும். ஆமா, இது 4 காலப்பட்ட பிறவியா இருக்கு. இருக்கிறது யாரா இருக்குன்னு, அப்போ இது யாராக இருக்கும்? யாரா இருக்கும் என்று சந்தேகப்பட்ட வல்லரக்கன் அரக்கனானவன் ஆண்டவனா இருந்தா 4 கால் இருக்கும்.
இருக்குமா? ஆமா இருக்காது. பின்னாடி வால் இருக்குமா? இருக்காது. உச்சியே 2 கொம்பு இருக்குமா? இருக்காது. பார்ப்பதற்கு இது பூலோகத்து காளை மாதிரி தெரியவில்லையே. தெரியலையே. ஏதோ அலங்கார தோரணையா தெரிகிறதே. இந்த காளை யாராக இருக்கும்? தெய்வீக காளையாக தெரியுது என்று வல்லரக்கன் நந்திதேவனை கண்டு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? எப்படி? ஆடை யாரடமா காளைகள், ஆடை அவரடமா இங்குவா, மாடு போல வந்தவன அழைத்தவத்து கலைத்தவன், ஆடை காளை போல் வந்தவன் ஏன் கடந்தவத்தை அழைத்தவன், ஏன் தவத்தை கலைத்தவன் நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன். அடே காளை, என் தவத்தை கடைச்சு ஒன்ன நான் இதான் சாபத்தை கொடுக்கிறேன். கொஞ்சம் பொறப்பா, சாபத்தை கொடுத்தாது எனக்கு பலிக்கும். ஆகையினால் உண்மையை நான் சொல்லுகிறேன், நீ நல்லா கேளு. ஆண்டவனாகிய பகவான் தான் உன்னை அழைத்து வரும்படியாக என்னை அனுப்பி வைத்தார். என்னை அனுப்பி வைத்தாரா? என்னை அழைத்து வருவதற்கு உங்களை அனுப்பி வைத்தா உங்க கூட நான் எப்படியா வர முடியும்? 2 பச்சிலை குளிகை கையிலே கொடுத்தான். வடக்குன்னு வாங்கினா வாயில போட்டா 2 பக்கமும் ஒதுக்கினா 3.25 நாளிகையில் அரக்கனுக்கு இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்க ரெக்க முளைச்சதுதான் சண்டாள பாவி. அங்க பறக்கா இங்க பறக்கா ரெக்க இல்லாமலே இந்த பறப்பு பறக்கமே யாரு? ரெக்க மாத்திரம் இருந்தா நம்ம சும்மா விடுவோமா? வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவி பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரக்கனுக்கு திடீர்னு ரெக்க வந்து முளைச்சது பாரு. அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய உலகத்திலே இல்லாததை கண்டத மாதிரி மேல புறக்கா கீழே புறக்கா பாவி பறப்பா நிக்க மாட்டேங்க, நில கொண்டு இருக்க மாட்டேங்க. அத மாதிரி மட்டும் நமக்கு ரெக்க இருந்துச்சுன்னு வையே, ஏ அப்பா மழையவே திரட்டி கொண்டு. அதே போல இந்த வல்லரக்கன் அங்கும் இங்குமாகவே அப்படி பறக்க நந்திதேவன் ஏ அரக்கா மேலும் கீழே நீ பறந்துக்கிறத என்னைக்கிட நம்ம கைலாசம் போக. நான் முன்ன புன்ன கைலாசம் போனது இல்ல, நான் பார்த்ததும் கிடையாது. நீங்க முன்னாலே போங்க, நான் உங்க பின்னால வரேன். அப்படி என்று நந்திதேவனுமாக வல்லரக்க ராட்சதனுமாக கைலங்கிரி மலைக்கு எப்படி வருகின்றார் தெரியுமா? ஆதிவல்லி கைலங்கி ஆதிவல்லி கைலங்கி ஏகவல்லி கைலாசம் ஈசன் நந்திதேவன் முன்பறக்க வல்லரக்க அங்கே இருவேறுமை வரந்தல்லவோ ஏழ கைலாசம் இறைவனுடைய கைலங்கிரி மலைக்கு வருகின்றார்கள். கைலங்கிரி மலையிலே கீழக்கொட்டவாசல் தெய்வேந்திரன் கொலுச்சபையிலே வந்து பூங்காவன தோட்டத்திலே பூ மலர்களை பறித்தான். இறைவனுக்கு முன்னாலே வந்து நின்று ஆண்டவனை அடிபணிந்து நின்றான் வல்லரக்க ராட்சதன். முக்காலும் சுற்றி வந்தான், முடிவணங்கி நமஸ்கரித்தான். 4 வந்து நமஸ்கரித்தான் வல்லரக்கா. 5 வேளை சுற்றி வந்து அரணாரை நமஸ்கரித்த வல்லரக்கா கொண்டு வந்த பூமலரை கடவுளின் பாதத்திலே போட்டான். பாதத்திலே போட்டு ஓ நமச்சிவாய சிவாய நமக நமக சங்கரா நமக
நமக ஓம் பரமசிவாய நமக நமக ஓம் பகவானே நமக நமக ஆண்டவராகி பகவானை அடிபணிந்து நின்ற வல்ல ரத்னம் இறைவனுக்கு முன்னா சாமி ஆண்டவனே பகவான் உங்களை ஈராறு வருடமாக நினைத்து தவமிருந்து வந்ததா உங்களோட இடமது வரம் அது எனக்கு வேணும் என் மகனே வல்லர என்னுடைய வார்த்தைகள் நான் உன்னுடைய தவம் போல இந்த உலகத்தில பார்த்தது என்ன வாரம் உனக்கு வேணும் என்ன வாரம் உனக்கு வேணும் ஆனா என்னிடத்தில் சாமி ஆண்டவனே பகவான் எல்லையிலையும் சிறியவார் ஈஸ்வரனை கொடுக்கவே வாக்கிலையும் பகதிவார் பகவானை கொடுக்கவே ஸ்ரீரங்கத்தில் சிறியவாரும் ஸ்ரீரங்கத்தில் சிறியவாரும் ஆதி சிவனாரை கொடுக்க வேணும் ஆண்டவனும் ஏது சொல்வாரு விலகு சிறியது கடுகு சிறியது சிறுகத்தில் சிறியதுன்னு கேக்குறாய் மகனே மகனே நீ எந்த வரமா இருந்தாலும் என்கிட்ட நீ நேரடியா கேளு ஆண்டவா பரம்பொருளே வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான் ஆகையினால் மிளகிலையும் சிறியது கடுகுலையும் சிறியதுன்னு உங்ககிட்ட நான் விவரமா சொன்னேன் அப்பா வல்லரக்கா என்ன வரம் வேணும்னு என்கிட்ட நீ உள்ளதை சொல்லப்பா அப்படி சொன்னாதான் ஆண்டவன் நீ கேட்கக்கூடிய வரத்தை உனக்கு தர முடியும் கடுகு சிறுசு மிளகு சிறுசு இப்படி சிறுசு சிறுசுன்னு கேட்டா நான் என்னத்தப்பா கண்டேன் ஆமா ஒண்ணு தெரியாது அப்படின்னு ஆண்டவனாகிய பகவான் கேட்க சொல்ல போது வல்லரக்கம் பார்த்தான் என்ன பொருளே ஐயா அப்படி நான் உங்ககிட்ட உள்ள வரத்தின் விவரத்தை நான் சொல்லணும்னு சொன்னா தாங்க எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் சத்தியமா சத்தியம்னா உனக்கு யார் மேலிட வேணும் யார் மேல சத்தியம் வேணும் உங்கள் அருகாமையில அமர்ந்திருக்கின்றார்களே அந்த அம்பிகை அங்க இருக்க அகில ஆண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி பராசக்தி உமா மகேஸ்வரியின் மீது எனக்கு ஆணையிட்டு தரணும் ஆணை என்று சொன்னீர்களேயான அரக்க நான் கேட்ட வரங்களை சொல்வேன் என்று சொல்ல சொன்னபோது அப்படியே ஆட்டுமனை சம்மதித்து என்ன நம்ம படைச்சப்பதானே மண்ணு மனை கேட்பானா ஒன்னும் பொருள் கேட்பானா கூட ஒரு பெண் வேணும்னு கேட்பானா இல்லை பிள்ளை வரம் கேட்பானா இல்லை செல்வாக்கு கேட்பானா சாதாரண மனிதன் தானே இந்த வரத்தை விட்டு வேற எதை கேட்க போறான் நம்ம சொல்லக்கூடிய ஆணையிட்டு கொடுக்க வேண்டும் என்று என் மகனே வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா என்னான உன்னானை உமையவள் தன்னானை பார்வதிமை சத்தியம் வரம் உனக்கு தானே ஏழவன்மை சத்தியம் எறும்பு வரம் உனக்கு தானே பார்வதிமை சத்தியம் தண்ணி கையில் வாங்கி உண்மை சொல்லுவார் ஆரம்பசி வாழ்கரண்டு ஆரம்பசி கடவுள் உண்மை
நீட்டினாலும் ஓடித்து பிடிக்க வேணும் உலக நீட்டினாலும் சுக்கா எரிய வேண்டும் சோதி உள்ள வரங்களே எங்களுக்கு வேண்டாம். கேட்ட மரம் தந்தால் போதும் கருவை உள்ள வரங்கள் வேண்டாம் இறைவா. ஏ மகனே வல்லரக்க வந்தது வராததுமா சண்டாளப்பாவே 5 விரலுக்கும் அக்கினி வரத்தலாம் கேட்க நாளை ஒரு காலம் நாம எண்ணி இவன் தலையில கைய வச்சோம்னா தலை வெடித்து இவன் செத்து போவானே. இவன் செத்து போனா அந்த அவ பேரு இந்த ஆண்டவனுக்கு தானே வந்து சேரும். ஆகையினால் இந்த அரக்கனுக்கு நம்ம புத்திமதியை சொல்லுவோம். புத்திமதியை சொல்லுவோம். கேட்டா கேட்கலனா சண்டாலே கேட்கலனா போறான் அப்படின்னு ஆண்டவனாகி பகவான் வல்லரக்கனை தன் பக்கத்திலே வரவழைத்து மகனே வல்லரக்கா உலகத்துல எத்தனையோ வரம் இருக்கப்பா. ஏண்டா உனக்கு இந்த எரிக்கு வரம் கேட்கிற மகனே எத்தனையோ வரம் எரிக்க வரம் உனக்கு வேண்டாம். ஏன் கோடி வரம் எரிக்க வரம் உனக்கு வேண்டாம். 1000 வரம் இருக்க வரம் இருக்க அழியும் வரம் உனக்கு வேண்டாம். அழியும் வரம் உனக்கு கடவுளுடைய
கேட்ட வரத்தை தர வேண்டும் இறைவா. ஆமா சொன்ன வரத்தை நீங்க தந்தா போதும். நீங்க சொன்ன வரமே எனக்கு வேண்டாம். ஆமா இவனுக்கு வாழ பிறந்தவனா இருந்தா வாழ வரத்தை கேட்பான். சாக பிறந்தவை சாகக்கூடிய வரத்தை தானே கேட்பான். ஆகையினால் இவனுக்கு வரம் கொடுப்பதே கொடுக்கிறோம். அரக்கனுக்கு நம்ம சாவத்தை கொடுத்துதான் நம்ம வரம் கொடுக்கிறோம் என்ற ஆண்டவனாகிய பகவான். வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவு பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரக்கனுக்கு எப்படி வரம் கொடுத்தா தெரியுமா? தந்தே தந்தே நடா வல்ல கேட்ட வரம் தாரணியை யாரும் வரும் தந்தே கடவுள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமல வரத்தை வாங்கினானே நான் போயிட்டு வரேன் அந்தமா உங்களுடைய வரத்திற்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லலாம். இல்ல அதை சொல்லலாம், இல்ல ஒரு சலிட்டு அடிக்கலாம், இல்ல ஒரு கும்பிடு போடலாம். அது விட்டு இது விட்டு எதுவுமே சொல்லல. என் பாவிக்கு வயர் நிறைஞ்ச உடனே வச்சு எடுத்து மூட தெரியல. சரி வயறு பசிக்கும் போது பானையை திறந்து சோற வச்சு சாப்பிடுறோமே, வயறு சாப்பிட்டு முடிஞ்ச
முடிஞ்ச உடனே அடுத்தாப்புல உள்ளவங்க சாப்பிடுவாங்கல்ல, அத ஒரு இலைய போட்டாவது இல்ல ஒரு உலமொழியாவது வச்சு மூடணும்ல, மூட மாட்டாங்க சில பேரு. ஆமா, அப்படியே திறந்து சரி. அப்படி வந்து அரக்கனானவன் எங்கம்மா வருகிறார்? ராட்சதன் பார்த்தா என்ன வாயு வேகம் வட வேகமா இவன் சொல்லாம பெரியாம புறப்பட்டு வாரானே. அப்படி புறப்பட்டு வரும்போது என்ன எதிரிலே யார் வருகின்றார்? யார் வர? நாரத மகாமுனிவர் வருகின்றார். மூலக செஞ்சாரே நாரத மகாமுனிவர் பார்த்தார். 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை வாங்கிட்டு போறான். இந்த பையன் போற போக்கு சரியில்லை. இவன் போற போக்கிலே உலகத்தை அழித்தாலும் அழித்து விடக்கூடாது. அழித்து விடுவானே. இவனை நம்ம உயிரை காப்பாற்றாமல் முதல்ல இந்த அரக்கனை நாம வதை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? நல்லவனா இருந்தா இவனுக்கு நல்ல வழியை சொல்லணும். நல்லவனுக்கு நல்லதை சொன்னாதான் நல்லதா நினைப்பான், கெட்டவனுக்கு கெட்டதை சொன்னாதான் நல்லதா நினைப்பான். அப்ப இந்த அரக்கன் ஒரு அசுர குலத்துல பிறந்தவன். கெட்ட வார்த்தையை சொன்னாதான் அவனுக்கு ஏற்றவாறு நன்மையாய் தெரியும் என்று சொல்லி ஆண்டவனை பொய் சொல்லி பகவான் புழுவனி பகவான் அவனை நம்பாத அப்படின்னு சொல்லி இவனை சொல்லி விட்டாத்தான் நாளைக்கு ஏதாவது ஒரு இடையூறு வரும், இவனுக்கு ஒரு அழிவு வந்து சேரும் அப்படின்னு நாரத மகாமுனிவர் வழிமறித்தார். வல்லரக்கா போகும்போது ரொம்ப சந்தோஷமா போனப்பா, வரும்போது உன் கையில ஒண்ணுமே இல்லையே? ஒண்ணுமே இல்லையா? ஆண்டவங்கிட்ட 5 விரலுக்கும் நான் அக்கினி வரத்தை வாங்கிட்டு வரேன். நீ வலைய விடலன்னு வை, என் விரல நீட்டி உன்னை சுட்டு சாம்பல் ஆக்கிடுவேன். என்னை கொல்லுவதற்கு பதிலாக உனக்கு வரம் கொடுத்தாரே இந்த ஆண்டவன் பகவான், அவரை போய் நீ பரிசோதனை பண்ணி பாரு அப்படின்னு நாரத மகாமுனிவர் மூட்டி விட்டார். ஆண்டவனை நாமல் எரித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவனை எரிப்பதற்காகவே வல்லரக்கன் வரும்போது இறைவனாகி சிவனை எரித்தால் இந்த உலகம் எல்லாம் நாமளுக்கு சொந்தம் என்று வல்லரக்க ராஜுதந்தார் ஆண்டவனை எரித்தோமானால் கைலாச நமக்கு சொந்தம், பகவானை எரித்தோமானால் பார்வதியும் நமக்கு சொந்தம், சிவனை எரித்தோமானால் சிவனை எரித்தோமானால் பத்தாவென்றால் மூத்த மகன் கணபதி அப்பா என்று வருவான், நல்ல மகனை என்று நானும் கையில் எடுத்து வலது பக்கம் வைத்திட இளைய மக வேல்முறை இன்பமோடு வருவான், நான் கையில் எடுத்து ஈஸ்வரிடம் கொடுத்திடலாம். தெய்வலோக பெண்கள் அல்ல, தெய்வலோக பெண்கள் அல்ல, திருநடனம் ஆடுவார்கள். தெய்வலோகத்து பெண்கள் எல்லாம் இன்னைக்கு திருநடனங்கள் ஆடுவார்கள். நாளைக்கு நம்ம பகவானா இருந்தா அத்தனை பேரு எனக்குத்தானே அவங்க பணிவிட பார்க்கணும் அப்படின்னு எண்ணாத எண்ணங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு சண்டால வல்லரக்கன் சிவபெருமானை எரிப்பதற்காகவே வந்து கொண்டு இருக்கிறான். உள்ளங்கையில உப்பிட்டவரும் ஊழிய தலைமுறைக்கு மறக்க கூடாது. அவர்கிட்ட வாங்கி சாப்பிட்டு இன்னைக்கு அவரையே கொல்லணும்னு வாரா இந்த வல்லரக்கன். பார்த்தான் அண்டவனாகிய பகவான் அரக்கனுக்கு நம்ம வரம் கொடுத்தது தப்பா போச்சு. வரம் கொடுத்து விட்டோம், ஆனாலும் இவன் நாமளையே பரிசோதிக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறான். இனி நாம இந்த கைலாசத்தில் இருக்க கூடாது. இங்க இருந்தோம்னு சொன்னா நாமளுடைய உயிருக்குத்தான் ஆபத்து வந்து சேரும். ஆகையினால் 8 நாளாக நம்ம எங்கேயாவது சென்று ஓடி ஒழிய வேண்டும் என்று நம்ம ஒத்தையிலே போனோம்னு வைங்க, அரக்கே நாமளை ஓடி வந்து பிடித்துக் கொள்வான். கூட்டத்தோடு கூட்டமா போனா எந்த வீட்டு கோடிக்குள்ளே நம்ம ஒளிந்து கொள்ளலாம் என்ற ஆண்டவனாகிய பகவான் கைலாசத்திலே யார் யாரை அழைத்துக் கொண்டு ஓடுகின்றார் தெரியுமா? தேவாதி தேவ முனிவர்களை தன் பக்கத்தில் வரவழைத்து இதெல்லாம் ஒரு இடத்துல நந்தவன தோட்டமா முளைச்சு நில்லுங்க, நான் உங்களுக்கு மத்தியிலே மனம் எல்லாம் மலரா முளைச்சு நிற்பேன், அரக்க வரட்டும் பூங்காவன தோட்டம் நம்ம நினைச்சிட்டு போயிருவான் என்று இந்த வல்லரக்க ராட்சதனுக்கு பயந்து அவனுக்கு கொடுத்த வரத்துக்கு பயந்து ஆண்டவனாகிய பகவான் தேவாதி தேவார் முனிவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு கைலாசத்தை விட்டு யார் யாரெல்லாம் ஓடுகின்றார் தெரியுமா? வானவர் ஓடினார், மறையவர் ஓடினார், வானவர் ஓடினார், மறையவர் ஓடினார்,
எனக்கு அதிக வரங்களை கொடுத்து விட்டு ஆண்டவா இப்படி ஓடி ஒளியலாமா? அப்படியே நீங்கள் பாரபட்சம் வைக்க கூடாது. எத்தனைக்கோ இளையவை என் தம்பிக்கு ஒரு வண்ண மயில் வாகனம், என் தாயாகப்பட்ட காளைக்கு ஒரு சிங்க முக வாகனம், உங்களுக்கு பார்த்தா ஒரு காளை வாகனம், எனக்கு மட்டும் ஏனப்பா இந்த சிறிய பிரிச்சாலை வாகனம்? எனக்கு வாகனத்தை கொடுக்க கூடாது. முன்னிலைக்கு காலோ கட்ட காலு ஐயோ குட்ட கை கழுத்தோ கட்ட எனக்கு தும்பிக்கை ஒன்று நம்பிக்கையாக தொங்கிக் கொண்டிருக்கின்றது. தும்பிக்கைலாம் நமக்கு ஒரு நம்பிக்கை. இத்தனை வியாபாரத்தை இழுத்துக் கொண்டு நான் எப்படி அப்பா போவது? என் மகனே ஆதிமூல கணபதி, என்ன அப்பா அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருங்கவலை உனக்கு வேண்டாம். ஆமா இப்படி விரட்டிக்கிட்டு வர நீங்க அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம்னு எனக்கு ஆறுதல் சொல்லிடணும். உன் வாகனம் சிறிய வாகனம் அல்ல அப்பா. ஆமா அது பூமியை நோக்கி மூச்சு விட்டதையானா பூமி 2 கபாலமா வெடிக்கும். அதே முச்சந்தியிலே நீ சென்று அமர்ந்திருக்கலாம் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து வழி அனுப்பின வேளையில் 8 ஓடி 8 நாளன் 8 ஓட்டம் ஓடினார். 8 ஓடி 8 நாளன் 8 ஓட்டம் ஓடினார். ஓடிக்கொண்டே இருந்தோமான உடலில் போகும் என்று அக்கா வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாகி ஆண்டவை சிவபெருமான் அரளிவனம் தான் முளைத்து அரளிக்குள்ள இருந்தோமான அரக்க வந்து செவ்வரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாய் போய் ஒளிந்தார். அவர் சடை உலைய முடி உலைய முடி உலைய அந்த சங்கர பகவான் முடி சடையும் முளைந்தது முடியும் முளைந்தது. ஆண்டவனால நின்று அள்ளி கட்ட முடியவில்லை. ஆண்டவன் அப்படி 8 ஓடி 8 நாளாக செவ்வரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாகவே ஒளிந்திருக்க பார்வதா தேவி சிவபெருமானை காணாமல் அண்ணனாகி என் பெருமானை அழைத்து சொன்ன போது அச்சுதனாகி என் பெருமான் ஆடுமாக்கும் ஆயனை போல் ஆண்டவன் இருக்கும் இடத்தை அறிந்து அவரிடத்திலே ஆடு மாடுகளை ஒப்படைத்து மாயா மோகினியாக வடிவத்தை எடுத்து அரக்கன் வரும் காட்டு வழியாகவே வந்து கொண்டிருந்தார். அரக்கன் பெண்ணை கண்டான், தன்னை மறந்தான். மோகினியை யார் என்று விசாரிக்க மோகினி வல்லரக்கன் என்று அறிந்து இருவேர்களும் பேசிக் கொண்டிருக்கும் போது வல்லரக்கன் இவர் அழகிலே மயங்கி 2ஆம் தானம் எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று கேட்க அப்படி உனக்கு நான் மனைவியாக வரணும்னு சொன்னா அலைகடலிலே சென்று 3 முங்கு போட்டு என் முன்னாலே வந்து நின்று முண்டு விரலை எடுத்து உன் சிரசை 3 முறை சுத்தி அடு தொண்டையிலே வைத்து எனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தால் உனக்கு மனைவி என்று சொன்னபோது அப்படியே ஆட்டும் என்று சம்மதித்து அலைகடலுக்கு வந்தான். முங்கினானும் வந்த அரக்க 3 முங்கு போட்டான். முண்டு விரலை எடுத்தான், தன் சிரசை 3 முறை சுற்றினான். அம்மா மோகினி, உன் ஆணை என்ன ஆணை உடையவன் மீது ஆணையாக மூத்த மனைவியை பார்க்க மாட்டேன், உனக்கு ஒரு நாளும் நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று நடு தொண்டையில வைத்து அரக்கனோ சத்தியம் செய்யும் போது அவன் தொண்டையில வைத்த போது அவன் எரிந்ததோடு சாம்பலை பெருமா கையிலெடுத்து அரணாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் கையில் வாங்கி நான் படைத்த பிள்ளையை நான் கொடுத்த வரம் ஐயா, என்னால் அழைக்க முடியவில்லை, உம்மால் எப்படி முடிந்தது? நான் எடுத்தேன் ஒரு மோகினி அவதாரம், மோகம் கொண்ட அரக்கனை எரித்து விட்டேன் ஆண்டவா. அப்படியானால் என் முன்னாலே அந்த அவதாரத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னபோது என் பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகலிசை உலக பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதிமணி விளக்கு
ஆமையே தருமஞான சாஸ்தாக்கள் யார் யாரா அதெல்லாம் வந்து பிறந்தா தெரியுமா? யார் யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்ததே பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் கையில் பிறந்தவர்க்கு கையனார் சாமி ஐயனார் ஐயனார் அடிகார சுதன் ஐயனார் 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 அச்சன் கோவில் ஐயனார் 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 சபரிமல ஐயனார் 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 ஒரு முத்து ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக தருமஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தார். ஆனப்புலி கூட்டத்தோடு ஆனப்பட குதிரப்பாட ஐயங்காட்சி பேப்படையா முன்படையா முன்படையா அண்டியாலும் பெரும்படையா அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்து ஹரிஹர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக தருமஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். வில்லுப்பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கை பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.